இதெல்லாம் நமக்கு ஏன் இந்த போர் ஏன் வருது? பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பல பிரச்சனைகளை நாடுகள் சார்ந்து ஒரு பெரிய போர் முனை இதெல்லாம் சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்குது. இதெல்லாம் சமாளிக்கக்கூடிய அமைப்பு நம்ம ஜிகிட்ட இருக்கா? எல்லா பிரச்சனையும் எதனால அப்படின்னு நம்ம ஜாதக கட்டத்துடைய அமைப்பு, கோச்சார கிரகத்துடைய பயன்பாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது மீனத்துல 5 கிரகங்கள் பிரவேசிச்சுட்டு இருந்துச்சு. அதுல இருந்து நமக்கு தலைவலி ஆரம்பிச்சிருச்சு. ஜலராசி கடல் ராசின்னு சொல்லக்கூடிய மீனத்துல 12ல போய் இத்தனை கிரகங்கள் உட்காரும் பொழுது பூமி சார்ந்து, நிலம் சார்ந்து, நிலநடுக்கம், அதே போல நிலச்சரிவு ஏற்படுறது, கடல் சார்ந்த கொந்தளிப்புகள் ஏற்படக்கூடியது, பூமி பிளவுகள் ஏற்படுறது, பல நாட்டுக்கு ஏற்பட்டுச்சுன்னு நம்ம நியூஸ் பார்த்துக்கிட்டே இருக்கோம், அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இத்தனை இருந்தாலும் நம்மளுடைய ராஜா யாரு, கிங் யாருன்னு பார்க்கும்போது பிஎம்மாக இருக்கக்கூடிய மோடிஜி எத்தனை விஷயத்தை அவர் ஃபேஸ் பண்ண போறார் அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ காஷ்மீரில் நடக்கக்கூடிய அமைப்பு. அதில் இறந்த நம்ம ஒரு சாதாரண மக்கள், குடிமக்கள் கொன்னுட்டாங்க. இவ்வளவு அமைதியானவர், சாந்த சொர்பமா இருந்தாரு. அயோத்தியாவுல ராமரை எப்படியெல்லாம் பிரதிஷ்டை பண்ணினாரு. இதெல்லாம் நம்ம கேட்ட மோடிஜியா இப்படி விவேகத்துல இருந்து வேகமான ஒரு விஷயத்த போர்க்களத்துல நான் இறங்கி களத்துல நான் ஜெயிக்கக்கூடிய, மக்களை காப்பாற்றக்கூடிய காவலனா India will identify, track and punish every terrorist. அதற்கான ஏவுகணையா இருக்கட்டும், என்னென்ன உங்களுக்கு ஆயுதங்கள் இருக்குமோ அத்தனை ஆயுத படைகளை வச்சு நான் காப்பாத்துருவேன், நான் கிங்காட்ட இருந்து நான் சப்போர்ட் பண்ணுவேங்கிற வேகம் எடுத்துட்டார் நம்ம மோடிஜி ஐயா. அப்படிங்கிறத எல்லா நியூஸ்லயும் நீங்க பாக்குறீங்க. மோடிஜி எடுக்கக்கூடியது விபரீதமான முடிவுகளாக இருக்கும். விபரீதமான நாட்டுகளுக்கு, பல நாடுகளிடையே போய் ஒப்பந்தம் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் நடக்கும். அப்ப இந்த வேகமும் இந்த அளவுக்கு போராட்ட குணமும் வர்றதுக்கு காரணமே பாவகிரகத்துடைய தொடர்புகள், பெயர்ச்சி தான் அப்படிங்கிறத இப்ப திருக்கணிதப்படியே ஆரம்பிச்சிருச்சு. அனைவருக்கும் நமஸ்காரம். கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி. ஒரு விஷயம் நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா விஸ்வாவசு இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து பல பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். நாடு சார்ந்து எல்லா பிரச்சனையும் எதனால அப்படின்னு நம்ம ஜாதக கட்டத்துடைய அமைப்பு, கோச்சார கிரகத்துடைய பயன்பாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது மீனத்துல 5 கிரகங்கள் பிரவேசிச்சுட்டு இருந்துச்சு. அதுல இருந்து நமக்கு தலைவலி ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா காலபுருஷனுக்கு 12ஆம் பாவகம் ஜலராசி கடல் ராசின்னு சொல்லக்கூடிய மீனத்துல 12ல போய் இத்தனை கிரகங்கள் உட்காரும் பொழுது பூமி சார்ந்து, நிலம் சார்ந்து, நிலநடுக்கம், அதே போல நிலச்சரிவு ஏற்படுறது, கடல் சார்ந்த கொந்தளிப்புகள் ஏற்படக்கூடியது, பூமி பிளவுகள் ஏற்படுறது, பல நாட்டுக்கு ஏற்பட்டுச்சுன்னு நம்ம நியூஸ் பார்த்துக்கிட்டே இருக்கோம், அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இத்தனை இருந்தாலும் ராகு கேது பெயர்ச்சி, சனி மகா பெயர்ச்சி அப்படிங்கிறதும் நமக்கு வரக்கூடிய அமைப்பு உண்டுங்க. இந்த அமைப்பெல்லாம் கிரகங்களுடைய கோச்சார பெயர்ச்சி நமக்கு சப்போர்ட் வருமா, நல்ல விஷயத்தை கொடுக்குமா அப்படிங்கறது நம்ம பார்க்கும் பொழுது இதுக்கெல்லாம் தலைவர் யாருங்க, நம்மளுடைய ராஜா யாரு, கிங் யாருன்னு பார்க்கும்போது பிஎம்மாக இருக்கக்கூடிய மோடிஜி எத்தனை விஷயத்தை அவர் ஃபேஸ் பண்ண போறார் அப்படிங்கிறதுக்கு தான் இப்ப காஷ்மீர்ல நடக்கக்கூடிய அமைப்பு. அதுல இறந்த நம்ம ஒரு சாதாரண மக்கள், குடிமக்கள் கொன்னுட்டாங்க. இதெல்லாம் நமக்கு ஏன் இந்த போர் ஏன் வருது? பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பல பிரச்சனைகளை நாடுகள் சார்ந்து ஒரு பெரிய போர் முனை இதெல்லாம் சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்குது. இதெல்லாம் சமாளிக்கக்கூடிய அமைப்பு நம்ம ஜிகிட்ட இருக்கா அப்படின்னா அவரு விருச்சிக ராசி அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. அப்ப குருவோ சனி ராகு கேது பெயர்ச்சியோ சப்போர்ட்டை கொடுப்பாங்களா அப்படின்னா லக்னம் சிம்ம லக்னம்னு நம்ம நெட்ல எடுத்து இதை நம்ம சொல்றோம். ஸோ அவருடைய சேர்க்கையிலேயே சூரியனும் சனி பகவானும் ஒரு பிரச்சனையை சாதிக்கக்கூடிய அமைப்புக்கு ஒரு இதை ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு போராட்டம் இருக்கு.
அப்ப மனம் சார்ந்ததுல அவரு தைரியமா இருக்கணும். தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய விஷயத்துக்கு அவருடைய ஆன்மீக சிந்தனைகள் நமக்கு பெரிய சப்போர்ட்டை கொடுக்கும். இவ்வளவு அமைதியானவர், சாந்த சொர்பமா இருந்தாரு. அயோத்தியாவுல ராமரை எப்படியெல்லாம் பிரதிஷ்டை பண்ணினாரு, இதெல்லாம் நம்ம கேட்ட மோடிஜியா இப்படி விவேகத்தில இருந்து வேகமான ஒரு விஷயத்த போர்க்களத்துல நான் இறங்கி களத்துல நான் ஜெயிக்கக்கூடிய, மக்களை காப்பாற்றக்கூடிய காவலனா, ஒரு தெய்வமா இருந்து ஒரு போர் முனையில என்னென்ன விஷயமா துணிஞ்சு செய்யுங்க. அதற்கான ஏவுகணையா இருக்கட்டும், என்னென்ன உங்களுக்கு ஆயுதங்கள் இருக்குமோ அத்தனை ஆயுத படைகளை வச்சு நான் காப்பாத்துருவேன், நான் கிங்காட்ட இருந்து நான் சப்போர்ட் பண்ணுவேங்கிற வேகம் எடுத்துட்டார் நம்ம மோடிஜி ஐயா. அப்படிங்கிறத எல்லா நியூஸ்லயும் நீங்க பாக்குறீங்க. அப்ப இந்த வேகமும் இந்த அளவுக்கு போராட்ட குணமும் வர்றதுக்கு காரணமே பாவகிரகத்துடைய தொடர்புகள், பெயர்ச்சி தான் அப்படிங்கிறத இப்ப திருக்கணிதப்படியே ஆரம்பிச்சிருச்சு. அப்ப வாக்கியமா திருக்கணிதமா இந்த பிரச்சனைகள் ஓடிச்சு. பல பேர், பல ஜோதிடர்கள் பல விஷயத்த இத மாறுபட்ட கோணத்துல நிறைய விஷயங்களை தப்பா தவறாவும் நம்ம பேசினாங்க. இதெல்லாம் இருந்தாலும் நம்மளுடைய பூமி சார்ந்து பூலோகத்துல என்ன நடக்குது, என்ன பிரச்சனையை கொடுக்குது, பிளவுகளை கொடுக்குது, மத பிரச்சனையா அல்லது மற்ற போர் பிரச்சனையா, மக்கள் நம்ம தான் அதுக்கு பலியாடாகிறோம். அப்ப இந்தியாவுக்கு முன்னாடியே லாங்குவேஜ் பிரச்சனை, எத்தனையும் சமாளிக்கக்கூடிய குணத்தை அவர் எடுக்கக்கூடிய, இனிமே ஒன் மேன் ஆர்மி அப்படிங்கிற ஒரு வேகம் அவருக்கு வரணும். இதை விவேகத்தோட நம்ம இப்ப இந்த ஜிஎஸ்டி ஏத்துனாங்க, வரி விலக்கெல்லாம் நிறைய போச்சு, இன்னும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் சனி பகவான் கொடுக்க போதான் போறார். ஏன்னா அத்தனை ஆசை அபிலாசை சொல்லக்கூடிய கும்பத்துல போகக்கூடிய ராகு பூமியில பிரச்சனைகளை கொடுக்கும், பூகம்பத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்ப இதை பார்க்கறத அதை பார்க்கறதான நிலம் சார்ந்த விஷயத்துல ஒரு போராட்டம் கண்டிப்பாக உண்டுங்க. இதற்கு நம்மெல்லாம் பிரார்த்தனை தான் வைக்க முடியும். அவரை திட்டங்களையும் ஒரு நல்ல ஒரு வேகமான சிந்தனையும் தான் நம்மளுடைய அரசனுக்கு வேணும் அப்படிம்பாங்க. அப்ப பாதுகாவலான இருக்கக்கூடிய மோடிஜி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டமும் தீவிரத்தை ஒழிக்கணும், நல்ல ஆரோக்கியமான விஷயத்தை கொடுக்கணும். இதுக்கு வேகமான களத்துல இறங்கி அவர் எடுக்கக்கூடிய முடிவுக்கு நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணாதான் நம்ம நாட்டை காப்பாத்திக்க முடியும், பல உயிர்கள் சேதத்தை நம்ம ஒழிக்க முடியும். ஏன்னா இயற்கை சம்பவமும் நம்ம கஷ்டத்தைப்படுத்துது, மக்களும் இது மாதிரி போர்க்குணத்துல இறங்கும் பொழுது நம்ம மேற்கொண்டு அழிவை நோக்கி போகக்கூடாது. அது கலியுகத்துக்கு ரொம்ப ஒரு பிரச்சனைய நம்ம சமாளிக்க முடியாத ஒரு விஷயத்தை கொடுத்துரும். அதனால இப்ப நமக்கு இருக்கக்கூடிய ஒரே உறுதுணையாக ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனைக்கு எல்லாமே மோடிஜி எடுக்கக்கூடியது விபரீதமான முடிவுகளாக இருக்கும். விபரீதமான நாட்டுகளுக்கு, பல நாடுகளிடையே போய் ஒப்பந்தம் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத, அதே போல நமக்கு இன்போர்ட் ஏர்போர்ட் அப்படிங்கக்கூடிய அந்த உற்பத்தி தன்மையை பல விஷயம் மருந்துகள், புதிய கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சிகள், இதெல்லாம் கிடைக்கக்கூடிய விஷயமெல்லாம், புதிய விஷயமெல்லாம் நமக்கு பரிமாண வளர்ச்சியை கொடுக்கறதுக்கு இந்த போரும் நமக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்து தீர்வுக்கு வரக்கூடிய அமைப்பும் உண்டு. அப்படிங்கிறத டிசம்பர்லாம் முடிஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும். ஆனா பல விஷயத்தை போராடிதான் ஜெயிக்கணும். அதுக்கு மோடிஜி அவர்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் அது நல்ல முடிவாக இருக்கட்டும். அந்த ராமர் நமக்கு எல்லாத்துக்குமே பாதுகாப்பாக இருந்து ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற ஒரு வெற்றி வாகையோட நம்ம எல்லாருமே பிரார்த்தனை வைக்கணும். இந்த காலகட்டங்கள் மிதுனத்துல குரு அப்படிங்கிறது ஒரு விஷயம், கிரக பெயர்ச்சிங்கிறது ஒரு விஷயம். குருவை பார்த்துக்கிட்டு இருந்தார் இவ்வளவு நாளா நம்மளுடைய மோடிஜியோட. அப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தது, இந்தியாவை நிறைய விஷயங்கள் மாற்றத்தை கொடுத்தது, இதெல்லாம் நமக்கு ஒரு பாதுகாப்பு தான். நம்ம நினைக்கிறோம் ஒரு ஆதார் அட்டையில இது பண்றது, பேங்க் விஷயத்துல பல விஷயங்களை மாற்றத்தை கொடுத்தாங்க அப்படின்னு. ஆனா அவருடைய நலத்திட்ட வாரியம், நலம் மாறி விஷயம், மக்களை, சாதாரண மக்களை உயர்த்தி விடணும்னு நினைக்கிறார். அதே போல நம்ம நாட்டை பாதுகாக்கணும்னு நினைக்கிறார். இது யாருனாலையுமே முடியாத விஷயத்த அவரு சாதிச்சு காட்டக்கூடிய அமைப்பு. கண்டிப்பாக அவர் வழிபட்ட தெய்வங்கள் அனைத்தும் உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் கோச்சார கிரகமும் இந்த ஆண்டு பிறந்த அமைப்பை வைத்து தான் நம்ம சொல்றோம். அதே போல நெருப்பு, பஞ்சபூதமும் பிரச்சனையை கொடுத்துதான் தீர்வுக்கு வரும் அப்படிங்கிறத சனி பகவானுடைய பெயர்ச்சி பல ஆட்டத்தை காணும். பல மத குருமார்கள் காணாம போக போறாங்க. பல விஷயங்கள் அரசியல் சார்ந்த விஷய தலைவர்களுக்கெல்லாம்
பல சங்கடத்தை ஏற்படுத்தும். எல்லாமே கூட்டு முயற்சியும் கூட்டு கட்சியும் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறத இனி வரும் காலகட்டங்கள் பொறுத்திருந்து பார்த்து காத்திருந்து நம்ம பயன்பாட்டுக்கு கொண்டு வருவோம். எல்லாமே இறைவன் நல்லதையே கொடுக்கட்டும், பிரபஞ்சம் நல்ல வழியில போகட்டும் அப்படிங்கிறத வாழ்த்தி வணங்கி நம்மளுடைய ஜாதக கட்டம் என்ன சொல்லுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.